கேட்கின்ற கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் ஒவ்வாமையோடு இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் கேட்க சொன்னதுக்காக வேண்டி கேட்குறேன். கடவுள் இதை நான் ஏற்றுக்கோன்னு சொல்ல, எல்லாம் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், அது நாளைக்கு எப்படி இருக்குன்னு அதை மாத்திரம் எனக்கு சொன்னால் போதும். கடவுள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக மதம் அவசியமா? அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சு தான் ஜாதி, மதம், வேற்று மொழி, இனம் எல்லாம் அதை வச்சு தான் வருது போகுது. எனக்கு தெரிஞ்சளவு நான் எதையுமே முழுசாக படித்ததில்லை. ஏதோ விருந்து வீட்டில் அதாவது கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் படிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் இந்த மதங்களும் ஜாதிகளும் இன வேறுபாடுகளும் எல்லாம் மறந்து, ஏன்னா இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் அவர் ஒருத்தர் தான் கடவுளுங்குது. கிறிஸ்டின் சொல்கிறாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ட்டு. தமிழில் சொல்கிறாங்க கடவுள் ஒருவர் தான்ட்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவுமே மதமே வேண்டாங்கிறான். எல்லாமே ஜாதி இல்லாமல் மதம் இல்லாமல் உணர்வுகளோட அண்ணன் தம்பி மாதிரி பழகி அந்த கடவுளை தேடிட்டேன்னு. ஏன்னா கடவுள் எனக்கு ஒரு அபூர்வமான சக்தி கொடுத்துருக்குறேன், நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி இருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தர். ஆனால் இது யாரும் நடைமுறைப்படுத்த போடல. ஏன்னா ஒரு தலைவரே என்ன பண்ணுவார்னா, மேடையில் ஒரு மாதிரி பேசுவார், கீழே இறங்கி போனால் ஒரு மாதிரி பேசுவார். அந்த கல்யாணம்னு போகிறப்போ ஜாதியை பார்ப்பாங்க, மதத்தை பார்ப்பாங்க, இனத்தை பார்ப்பாங்க, மொழியை பார்ப்பாங்க. ஆனால் கீழே வந்து அதெல்லாம் மாறிப்போகுது. அதை நடைமுறைப்படுத்துறதில்ல. ஆனால் நான் அதை மறைமுகமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த மதமும் கிடையாது, எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது. அதை நான் மறைமுகமாக நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறேன். ஆனால் அது நாளைக்கு வெளியே தெரிஞ்ச பெரிய பெரிய விபரீதமெல்லாம் வர, அதை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. இதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்ல போதும். வணக்கம். என்ன கேட்குறாருன்னா, கடவுளை தேடுவதற்கு மதம் தேவையா? என் மதம் இல்லாமல் கடவுளை தேட வேண்டியது தானே? அதான் அவருடைய ஒரு அடிப்படை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொள்கையில் இருப்பாங்க. அந்த கொள்கை எப்படி அவரும் அந்த கருத்தில் இருக்கிறார். புரியுதா? கடவுள் இல்லாமல் நாங்கள் மதம் இல்லாமல் கடவுளை தேடுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது அவருடைய கோட்பாடு. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கோட்பாடு இருக்கு இல்லையா, இந்த கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு நீங்கள் கடவுளை நம்பினீர்களே ஆனால் நீங்கள் இஸ்லாம் மதத்துக்குள்ளே வந்து நாடின்னு அர்த்தமாயிரும். கடவுள்னா யார்? மதம் இல்லாமல் கடவுள் தேடுறோங்கிறீங்க. அந்த கடவுள்னா யார்? எப்படி தேடினீங்க? எதை வச்சு அந்த கடவுளை அறிந்து கொண்டீங்க அப்படின்னு வரும்போது அதுக்கு சில இலக்கணங்களை சொல்லி ஆகணும். சொல்லி ஆகக்கூடிய நேரத்தில் இந்த இலக்கணங்களை உங்களுக்கு முன்னாடியே ஒரு மார்க்கம் சொல்லியிருக்குமே ஆனால் நீங்கள் சொந்தமாக அதை சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை எடுத்துக்கிட்டு சொல்கிறீங்கன்னு ஆகுது. இப்போ ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குன்னு நீங்களே விளங்கிட்டீங்கிறீங்க. அதை உங்களுக்கு முந்தைய சொல்லி வச்சுட்டாங்களே. கடவுளுக்கு தேவையில்லை, பலவீனம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை உங்களுக்கு முந்தைய சொல்லிட்டாங்களே. அப்போ ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் நீங்கள் நம்பினீர்களே ஆனால் அப்போ நீங்கள் புதுசாக ஒன்றும் சொல்லலைன்னு ஆகிடுது. அல்ல, யாரும் சொல்லாத வகையில் நீங்கள் கடவுளை தேடிட்டேன்னு சொன்னால் நீங்கள் தேடிய கடவுள் என்ன நீங்கள் விளக்கணும். நீங்கள் நான் தேடுறேன்னு சொல்வது பதிலாகாது. நீங்கள் என்ன செய்யணும்? நான் வந்து கடவுளை இன்ன வகையில் தேடுறேன், இவர் தான் கடவுளாக இருக்குன்னு நான் புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் கடவுளை தேடுறீங்கன்னு அர்த்தம். அப்படி ஏதாவது உங்களுக்கு விளக்குறதுன்னு தரலாம். கடவுள்னா யார், எப்படி அந்த கடவுளுக்கு நீங்கள் இலக்கணம் வகுத்தீங்க, அதை நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா இன்னொரு வாய்ப்பு கூட தர்றோம். கடவுளை தேடுறேன்னு சொல்கிறீங்க, தேடி நீங்கள் கண்டுபிடித்த கடவுள் யார், எப்படி தேடினீங்க, தேடி எப்படி அந்த கடவுள் இருக்கிறாருங்கிற புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படி ஒரு பேசிக்காக நீங்கள் சொன்னால் தான் அது ஒரு கொள்கையை எடுத்துக்கிற முடியும். நீங்களாம் நான் கடவுளை தேடுறேன்னு மொட்டையாக சொன்னீங்கன்னா நீங்கள் தேடுற கடவுள் யாருன்னு எங்களுக்கு தெரியலை, அதை எப்படி தேடினீங்கன்னு எங்களுக்கு வழி தெரியலை, அதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் கடவுள்னா யாருன்னு சொல்லுங்கள். வந்து கடவுள்னா யார், அதை எப்படி தேடினீங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க, அப்போ கடவுள் இருக்கணுங்கிற எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போல்லாம் நீங்கள் என்ன கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அது ஒரு கணக்கு. கடவுள் இருக்கிறார் என்பதை வந்து இஸ்லாம் சொல்லுதுன்னா இன்னென்ன காரணத்தை கொண்டு சொல்லி நாங்கள் பதில் சொல்லிடுவோம். நீங்கள் கடவுள் இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள்ட்ட ஆன்சர் தான் நீங்கள் சொல்லலாம். எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க அதை. இல்லையாம்மா? இருந்தால் எப்போனாலும் கொஞ்சம் சொல்லலாம்.